ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஏடிஎம் கார்டு வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவே அந்த ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி பேங்கிங் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை உங்களோட வாட்ஸ்அப் மூலமாக பிளாக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் தெரியுற இந்த நம்பரை உங்களோட மொபைலில் வந்து சேவ் பண்ணிக்கணும். 8754424242 8754424242 அப்படிங்கிற இந்த நம்பரை உங்களோட மொபைலில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருந்து இப்போ நீங்கள் சேவ் பண்ண இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்து அனுப்பணும். ஸோ நீங்கள் இந்த ஹாய் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் மெசேஜ் வந்து வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ், வெல்கம் டு இந்தியன் பேங்க் வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் வரும். ஸோ அதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற க்ரீன் கலரில் வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கார்டு அண்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு ரிட்டன் ஒரு மெசேஜ் வரும். அதில் திரும்பவும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக பிளாக் டெபிட் கார்டுனா நம்மளோட ஏடிஎம் கார்டு பிளாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு மெசேஜ் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1-2 அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ நான் 2 அக்கௌண்ட் வச்சுருக்கனால தான் இந்த மாதிரி வருது. ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கான ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் எத்தனை ஏடிஎம் கார்டு இருக்கோ எல்லா கார்டுமே வந்து டிஸ்பிளேல வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏடிஎம் கார்டு தான் இருக்குது. அதோட லாஸ்ட் 4 டிஜிட் இருக்குது. ஸோ அந்த ஏடிஎம் கார்டை நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு 2 ஏடிஎம் கார்டு இருந்தால் 2 இருக்கும். எதை பிளாக் பண்ணணுமோ அந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே இப்போ பாருங்கள் உங்களுக்கு பிளாக் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ உங்களுக்கு இது எஸ் ஆர் நோ நீங்கள் கொடுக்கணும். பிளாக் பண்ணணும்னா இதில் எஸ் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா வித்தின் செகண்ட்லேயே உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து பிளாக் ஆயிரும். ஸோ பிளாக் ஆனதுக்கான மெசேஜும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.